Good morning students. நம்ம இந்த வீடியோல Laplace transformல continuous function கொடுத்திருந்தா எப்படி solve பண்றதுன்னு பார்ப்போம். First question, find L of f of t where f of t is equal to 0 when 0 less than t less than 2 and 3 when t greater than 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 to 2ங்கிற லிமிட்ல ஃபங்க்ஷன் 0 greater than 2. Laplace transform உடைய actual limit என்ன? 0 to infinity. இங்கே 0 to 2, 2 to infinity ஸ்ப்ளிட் பண்ணிட்டு 0 to 2ல ஃபங்க்ஷன் 0னும் 2 to infinity 3னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். சொல்யூஷன் L of f of t is equal to 0 to infinity e power minus st f of t dtங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 0 to infinity தான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? 0 to 2, 2 to infinity ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு e power minus st f of t dt plus 2 to infinity e power minus st f of t dtன்னு எடுத்துக்கிறோம். 0 to 2ங்கிற லிமிட்டில் f of t என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 2ங்கிற லிமிட்டில் f of t is 0. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்து 2 to infinity அதாவது கிரேட்டர் தேன் 2ல f of t is 3. ஸோ f of tக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையே இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 0 into anything is 0. ஸோ அந்த இன்டெகிரேஷன் ஃபுல்லாக 0ன்னு ஆயிடுச்சு. இதில் 3ங்கிறது கான்ஸ்டன்ட், அது இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்க முடியும். ஆக்சுவலாக இன்டெக்ரல் e power ax dxக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? e power ax by aன்னு தெரியும். இங்கே a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் எஸ். ஏன்னா இன்டெகிரேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீங்கிறதான் வேரியபிள், கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் எஸ்ஸுங்கிறது. அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா இது என்ன கிடைக்கும்? 3ங்கிறது கான்ஸ்டன்ட், e power மைனஸ் ஏஎக்ஸ் பை மைனஸ் ஏ. இங்கே மைனஸ் எஸ்ஸுங்கிறதா மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ். லிமிட் இஸ் 2 to infinity. The limit is for t. tக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? e power minus infinity by minus s and minus of lower limit சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது 3 into upper limit e power minus infinity by minus s minus of lower limit e power minus 2s by minus sன்னு கிடைக்கும். e power minus infinity is 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ரிமைனிங் என்னதான் இருக்குது? இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் சேர்த்துனா ப்ளஸ்ன்னு ஆயிடுது. ஸோ 3 into e power minus 2s by sன்னு கிடைக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 3 by s e power minus 2s. இதே மாதிரி அடுத்த கொஷின் பார்ப்போம். Question number 2. Find L of f of t if f of t equal to e power minus st when 0 less than t less than 4 and 0 when t greater than 4. அப்போது இதுவும் என்னவாக இருக்குது? ரெண்டு ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 0 to 4ங்கிற லிமிட்டில் e power minus t, greater than 4ங்கிற லிமிட்டில் 0ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பை டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டெஃபினிஷன் ஃபார்மில் எழுதிக்கிறோம். L of f of t is equal to 0 to infinity e power minus st f of tன்னு எடுத்துக்கிறோம். இந்த 0 to infinity என்னவா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? 0 to 4, 4 to infinity கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 4 e power minus st f of t dt plus 4 to infinity e power minus st f of dtன்னு எடுத்துக்கிறோம். இப்போது 0 to 4ங்கிற லிமிட்டில் f of t என்ன சொல்லியிருக்காங்க? e power minus t. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்து t greater than 4ல f of t is 0. அதை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போது இதனுடைய இன்டெகிரேஷன் என்ன ஆகும்? 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0. ரிமைனிங் என்ன இருக்குது? 0 to 4 e power minus st e power minus t dtன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்? e power x into e power y அப்படின்னா ஃபார்முலா என்ன தெரியும்? e power x plus yங்கிறது தெரியும். பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் st மைனஸ் டின்னு கிடைக்கும். அதில் மைனஸ் டி வெளியில் எடுத்தோம்னா e power minus t of s plus 1 dtன்னு இருக்குது. இன்டெக்ரல் e power ax dx என்ன வரும்? e power ax by aன்னு சொல்லுவோம். இங்கே a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் s plus 1ங்கிறது இருக்குது. டீங்கிறதான் வேரியபிள். ஸோ மைனஸ் ஆஃப் s plus 1 தான் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? e power minus ஆஃப் s plus 1 into t by minus of s plus 1 0 to 4ங்கிற லிமிட். இந்த லிமிட் எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்? டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது e power minus 4 s plus 1 by minus of s plus 1 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது மைனஸ் ஆஃப் e power minus 0 by minus of s plus 1. ஸோ e power 0 by minus of s plus 1 எடுத்துக்கிறோம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? e power minus of
4 into s plus 1 by minus of s plus 1, minus into minus plus, anything for 0 is 1 by s plus 1 ன்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டில் இருந்து எல்சிஎம் எடுத்தோம்னா s plus 1ங்கிறது எல்சிஎம் 1 by s plus 1 காமனாக இருக்குது, அது வெளியில் எடுத்துக்கலாம். அல்லது 1 by s plus 1 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 minus of, இங்கே இருக்கிற மைனஸ் இதுக்கு எடுத்துக்கிறோம், minus of e power minus 4 into s plus 1 ன்னு கிடைக்குது. ஸோ அதுதான் சொல்யூஷன். ஸோ 1 minus e power minus 4 of s plus 1 by s plus 1 is the solution, or otherwise இதை தான் இப்படி எழுதியிருக்கோம். Next question. Find L of f of t where f of t equal to sin t when 0 less than t less than pi and 0 when t greater than pi. அப்போ இங்கேயும் இந்த ஃபங்க்ஷனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, 0 to pi, pi to infinity பேசிஸில். இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். L of f of t is equal 0 to infinity e power minus st f of t dtங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுலேருந்து 0 to infinity 0 to pi, pi to infinity ரெண்டு ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 0 to piயில் ஃபங்க்ஷன் வந்து sin tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of t equal to sin tன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். pi to infinity லிமிட்டில் f of t is given as 0, ஸோ 0 dtன்னு எடுத்துக்கிறோம். 0 into anything is 0, so the integration becomes 0. Finally we get 0 to pi e power minus st sin tங்கிறது மட்டும்தான் இருக்குது. By our known formula, integration by partsலேருந்து நமக்கு என்ன தெரியும், integral e power ax sin bx dx is equal to e power ax by a square plus b square into a sin bx minus b cos bxங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலேருந்து டைரெக்டாக இதையே ரீரைட் பண்ணுறோம். இங்கே ஏங்கிற இடத்துல மைனஸ் எஸ்னும் பிங்கிற இடத்துல 1ன்னு இருக்குது. ஸோ e power minus st by a square b square, so 1 plus minus s the whole square is s square ன்னு கிடைக்குது. b sin bx, sorry a sin bx, ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது minus s sin bx minus b cos bx, bங்கிறது 1 cos 1, ஸோ cos t 0 to piங்கிற லிமிட்டில் ஹோல் ப்ராக்கெட் போட்டு லிமிட் எடுத்துக்கணும். ஃபார் அப்பர் லிமிட் ஃபார் டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். e power minus pi s by 1 plus s square minus s into sin pi minus cos pi. லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா e power minus 0 by 1 plus s square minus s sin 0 minus cos 0ன்னு கிடைக்கும். இப்போ sin pi is 0, cos pi is minus 1, sin 0 0, cos 0 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்குது, மைனஸ் sin pi is 0, அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. மைனஸ் ஆஃப் cos pi is minus 1 மைனஸ் anything power 0 is 1 by 1 plus s square sin 0 0, cos 0 is 1. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்குது, minus 1ன்னு கிடைக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, இந்த மைனஸ் எடுக்கும்போது ப்ளஸ் 1 by s ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இதை ரீரைட் பண்ணுறதுக்கு காமனாக என்ன இருக்குது, 1 by s ஸ்கொயர் இருக்குது, மீதி இருக்கிறது என்ன 1 ப்ளஸ் e power minus pi s. இதுதான் வந்து இதனுடைய சொல்யூஷன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாலும் நம்ம இன்டெக்ரேஷனை இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் தியரம்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.